அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ஜென்ம நட்சத்திரம் படத்தோட விமர்சனம். ஜென்ம நட்சத்திரம் உண்மையாக ஜென்ம நட்சத்திரம்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்குது. ஜென்ம நட்சத்திரம், துருவ நட்சத்திரம் அப்படிலாம் படங்கள் வந்திருக்குது. ஆனால் இந்த ஜென்ம நட்சத்திரம் அதே மாதிரி தான், ஆவி அமானுஷ்யம் இந்த விஷயங்கள் தான். ஆனால் அதை ஒரு புதிய வைபோட சொல்லியிருக்குது இந்த படம்னே சொல்லலாம். சில இடங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் குறிப்பாக அந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. ஆனால் இந்த படம் ஒரு பேய் படம், அமானுஷ்ய சக்திகள் நிறைந்த படம். அதுவும் அதை ரொம்ப அழகாக, பேய்னா பயமுறுத்தணும்ல, என்ன மாதிரி 51 வயதான ஒரு பெரிய மனுஷனையே பயமுறுத்துது இந்த பேய்னா. அப்போ குழந்தைகள், பெண்கள் இவங்களை எந்த அளவுக்கு பயமுறுத்து இந்த படத்தில் வர்ற பேய். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க பேய் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன அப்படின்னு கதை கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய நண்பன் நண்பி, ஹீரோ அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குறாரு. கதை சொல்லி பெரிய லெவலில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக அவருடைய நண்பருடைய காதலி இல்லை மனைவின்னு வச்சுக்கோங்க, அவங்க இவருடைய மனைவி எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இவர் கோயம்புத்தூருக்கு கதை சொல்ல கிளம்பி போகிறாரு. போன இடத்துல இவர் 3 கோடி பட்ஜெட் சொல்கிறாரு. 1.5 கோடிக்கு இந்த படத்தை பண்ணுங்கன்னு நம்ம சந்தான பாரதி நம்ம தமன்கிட்ட சொல்கிறாரு. நோ என்னால் முடியாது அப்படின்னு தன்னுடைய கணீர் குரலில் அழகாக பதில் சொல்லிவிட்டு, நான் இப்படிலாம் ஒம்பளை மாட்டிக்க விரும்பல, நான் ஒரு நீட்டாக ஒரு வெற்றி படம் எடுப்பேன், எனக்கு இந்த பட்ஜெட் முடியும்னா சொல்லுங்கள், இல்லை வேறு கதை சொல்லுங்கள், வேறு கதை வேணா சொல்கிறேன் அப்படின்றாரு. இல்லை அப்படின்றாரு அவர். இப்படி சம்பாஷணை போயிட்டுருக்கப்போ பொண்டாட்டி இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறா கோயம்புத்தூருக்கு. எங்கே இருக்கீங்கன்ட்டு ஒரு 10-15 மிஸ்கால். இவர் நம்ம ப்ரொடியூசரை பார்க்க போகிறப்போ நம்ம டைரக்டர் ஆகட்டும், நம்மளே ஒரு பெரிய மனுஷனாக பார்க்க போனோம்னா ஃபோனை சைலண்ட்டில் தானே வச்சுருப்போம். ஸோ சைலண்ட்டில் வச்சுருக்கிறாரு. என்னங்க ஏன்டி நான் ஃபோனை சைலண்ட்டில் வச்சுருந்தா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா ப்ரொடியூசரை பார்க்க போயிருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சத்தம் போகிறாரு. இல்லைங்க இங்கே ஒரு கொலை விழுந்து போச்சு, அது இல்லாமல் என் கனவில் ஒரு பொண்ணும் அம்மாவும் உருவமாக வராங்க. அதனால் என்ன கொலை விழுந்து போச்சு அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி ஒருத்தர் விழுந்தார், அவர் குத்து உயிரும் கொலையுமா, அவர் ஒரு இடத்துல 57 கோடியை பதுக்கி வச்சுருக்கேன், என் பொண்ணுக்கு மட்டும் நாளைக்கு காலையில் இதய ஆப்ரேஷன், ஒரு இடத்துல ஹார்ட்டும் கிடச்சிருச்சு, 40 லட்ச ரூபா கொடுத்துட்டு பாக்கி காசெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு உங்கள் நண்பர்கிட்டையும் எங்கள்கிட்டையும் சொல்லிவிட்டு செத்து போயிட்டாருங்க. அவரை யாருக்கும் தெரியாமல் அவரே புதைக்க சொன்னார். நாங்கள் புதைச்சிட்டோம். இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அப்படின்றாரு. இல்லை நீங்கள் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி வாங்க, உங்கள் லட்சியம் என்ன, பெரிய பட்ஜெட்டில் பெரிய படம் எடுக்கணுங்கிறது தானே, அதுக்கான காசு நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்றாங்க. அவங்க மனைவியும் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாப்புல. மனைவி முதல்ல இந்த கொலையை மறைக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கன்வீனியன்ஸ் பண்ணுறாப்புல. அடுத்து அவங்களும் சொல்கிறாங்க. இன்னும் கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் ஃப்ளைட் பிடிச்சி வராரு, சென்னைக்கு என்ன அப்படி பண்ணிட்டீங்களேங்கிறாரு. இல்லைன்னு அந்த கொலை செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட். ஏன் கொலை செய்யப்படுறார் அப்படின்னா, அவர் வேலராமமூர்த்தி எம்எல்ஏ எலெக்ஷன் டயத்தில் இருக்காங்க. எல்லா ஏரியாவுக்கும் பணப்பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்குது. 57 கோடி ஏரியாவுக்கு அனுப்ப வேண்டிய பணம் ஒரு இடத்துல இருக்குது. அந்த பணத்தை காளி வெங்கட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவர் 57 கோடியோடு எஸ்கேப் ஆகிடுறாரு காளி வெங்கட். ஏன் அப்படின்னா, தான் பொண்ணுக்கு ஹார்ட் சர்ஜரி, நாளைக்கு பண்ணலன்னா அந்த பொண்ணு உயிர் இருக்காது அப்படின்னு வேலராமபுரத்திட்ட போய் 40 லட்ச ரூபா வேணுங்கய்யா, அவங்களுக்கு எவ்வளவோ விசுவாசமாக இருந்திருக்கேன் அப்படின்னு. 40 லட்சம் சும்மாவாக வருது, நமக்கு அதுக்கிட்ட இருக்கணும்ல அப்படின்றாரு. என்னன்னா முதலாளி கொடுப்பாருன்னு பார்த்தா பதறாப்புல. குழந்தெல்லாம் ஒரு பெரிய மாற்றா, 5 நிமிஷம் செலவு பண்ணேன்னா உன் பொண்டாட்டி மூலம் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம், சின்ன பப்பா தானே அப்படின்ற லெவலில் பேசுகிறாரு. துடிச்சு போகிற காளி வெங்கட்டு இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு 40 லட்சத்துக்கு 57 கோடியும் அடிச்சுட்டு கிளம்புறாரு. அவரை வலை வீசி தேடுறாங்க. அவங்க கையில் சிக்கினவர் தான் காளி வெங்கட். குத்துயிரும் கொலையுருமா இவங்க முன்னாடி விழுந்து போகிறாரு. அந்த ஆட்கள்கிட்டேருந்து அவரை மறைச்சி அந்த பணத்தை மறைச்சி பண்ணுறாங்க. இப்போ வந்தவங்க அந்த பணத்தை எடுத்து அவர் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் காலையில் அறுவை சிகிச்சைக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. தலைவாசல் விஜய் தான் டாக்டரு. அவர்கிட்ட இவர் எம்எல்ஏ பிஏ அப்படிங்கிறனால ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்கிறாரு. ஸோ 40 லட்சத்தை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே தலைவாசல் விஜய் காசு வந்துருங்கிற நம்பிக்கையில் பண்ணாரா, அந்த குழந்தை உயிர் பழிச்சதா, இவங்க காசை எங்கே பதுக்கி வச்சுருக்காரோ அங்கே தேடி போகிறப்போ அந்த காசு இருந்துதா, அந்த 57 கோடி பணம், இல்லை அதை ஆட்டையை போடுறதுக்கு. ஏன்னா இந்த பொண்ணு பேசுகிறப்ப கிராஸ் டாக்கில்
ஒரு விஷம கோஷ்டிக்கு இந்த விஷயம் போயிடுது. அவங்க ஒரு பக்கம் பணம் தேடி வராங்க. இன்னொரு பக்கம் இவங்க கூட போகிறவரே ஒருத்தர் கொஞ்சம் இந்த சிவம் அருமையாக நடிக்கிறாப்புல. சீரியலில் கூட வராப்புல. நான் பார்த்தேன் 2-3 சீரியலில், ஜி5லேயே அதில் பார்த்தேன். அது இல்லாமல் அவர் வந்து நம்ம மறைந்த டேனியல் பாலாஜி லுக்கில் இருக்கிறாரு. அருமையான வில்லத்தனம் அவர்கிட்ட இருக்குது. அவர் இவங்களை என்ன பண்ணுறாரு, அவரோட வேனில் தான் போகிறாங்க இவங்க. இப்படி எல்லாத்தையும் தாண்டி தமனும் அவரது காதலியும் மற்றும் அவங்களுடைய நட்பு வட்டாரமும் அந்த பணத்தை அந்த ஏரியாவிலேருந்து எடுத்ததா. இது இல்லாமல் ஒரு வெறிகுண்டா நாய் ஒன்று வேறு அந்த பழந்த பங்களாவில் இருக்குது. அந்த பணத்தை மீட்டாங்களா, அதை எடுத்து அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வச்சாங்களா, அந்த நாய் எல்லோரையும் கடித்து குதற மாதிரி தமனையும் தாக்க முற்பட்டதா என்ன ஏதுங்கிறது வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அப்பப்போ பேய் மிரட்டலோடு சொல்லியிருக்க விதத்தில் இன்னும் இந்த படம் ரொம்பவே கவர்ந்தது. அதுக்காக படத்தில் குறை இல்லாமல் இல்லை. ஓப்பனிங்கே 40 லட்ச ரூபா தேவை, ஏயா 57 கோடி அடிச்சுட்டு போகிற, துரத்த மாட்டாங்களா அப்படின்னு தோணுச்சு வேலராமமூர்த்தியோட ஆட்கள். அதேமாதிரியே அவருடைய ஆட்கள் இவரை போட்டு தள்ளுறாங்க. அதே மாதிரி மொதல் சீனில் 40 லட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற வேலராமமூர்த்தி அடுத்த சீன்லேயே 57 கோடிலாம் ஒரு மேட்ரா, இந்த முட்டா மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த எலெக்ஷனில் போட்டு அடுத்த எலெக்ஷனில் 57,000 கோடியாக நான் அடிப்பேன் அப்படின்றாரு. 57,000 கோடி அடிக்கிற துணிச்சல் உள்ள ஒரு அரசியல்வாதி 40 லட்சத்தை போனால் போகுதுன்னு போட வேண்டியது தானே தன் வேலையாட்களுக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த மாதிரி சில லாஜிக் மீறல்கள், டைலாக் மீறல்கள், இதை டைலாக்கில் கூட கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் படக்குழு நினச்சிருந்தா. அப்படி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். ஆனாலும் பேய் படம் பேய் மிரட்டுது. அந்த வகையில் இந்த ஜென்ம நட்சத்திரம் என்னை ரொம்பவே கவர்ந்தது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமன் ஆக்ஷன். தமன் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடம் வேணும்னு போராடிட்டு இருக்காரு. இந்த படம் அவருக்கு அந்த இடத்த ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற அளவில் இருக்குது. தருமா தரலையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கான உழைப்பை போட்டிருக்கிறாரு. ஏன்னா ஒன்று அவருடைய ரொம்ப ஸ்டைலிஷான ஹை லுக்கான ஐடி கை லுக், வாய்ஸ் கொஞ்சம் ஒட்டம் இருக்குது. அதை வந்து படத்துக்கு படம் அவர் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்தது மால்வி மல்ஹோத்ரா அருமையாக பண்ணியிருக்காங்க. ரியாங்கிற கேரக்டரில். தமன் வந்து அஜய்ங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கிறாரு. மைத்ரேயா வினோங்கிற கேரக்டரில் அருமையாக நடிச்சிருக்கிறாரு இவருடைய நண்பராக. அவங்களோட ஜோடியாக ரக்ஷா ஷெரின் சுஜிங்கிற கேரக்டரில் வராங்க. அவர் 2 பெண்களுமே இளமை ததங்க இருக்கிறாங்க. அவங்கள பேய் பயமுறுத்துது. உண்மையாகவே அருமையாக இருக்குது அந்த காட்சிகள். சிவம் அவர் தான் அந்த டிரைவர் கேரக்டரில் அந்த வேனோட வராரு. ஜனாங்கிற கேரக்டரில் அவர் பண்ணுறது ஐயோ அயோக்கியத்தனம். அருண் கார்த்திக் பிரகாஷ்ங்கிற கேரக்டரில் வராப்பில் இவங்களுடைய நண்பராக. அவரெல்லாம் அகால மரணம் அடைய போது நம்மளுடைய மனசு அப்படி பதறுது. காளி வெங்கட் கொஞ்ச நேரமே வந்து ராஜேஷ்ங்கிற கேரக்டரில் மிரட்டலாக ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. முனிஷ்காந்த் அதேமாதிரி முருகேசனுங்கிற கேரக்டரில் டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன்னு நம்ம யாசர் சட்டி கூட சேர்ந்து பண்ணுற இதெல்லாம். யாசருங்கிற அந்த நடிகர் நல்லா வளர்ந்து வர்ற தம்பி. உண்மையாக முனிஷ்காந்தோட அருமையாக நடிச்சிருக்காப்புல. சில விஷயங்கள் தான் புரியல. கொள்ளையடிக்க வந்த இடத்துல எதுக்கே இவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் தோணுது. ஆனாலும் வேலராமமூர்த்தி வேலாயுதமாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக மிரட்டியிருக்காப்புல. தலைவாசல் விஜய் டாக்டர் ஸ்டீபனாகவே தெரிகிறார் நம்ம கண்ணுக்கு. சந்தான பாரதி அந்த ப்ரொடியூசராக கொஞ்ச நேரமே வந்தாலும் நெஞ்சில் நிற்கிறாரு. நக்லைஸ் நவீதா துர்காங்கிற கேரக்டரில் அவங்களும் அசத்தியிருக்கிறாங்க. இப்படி எல்லோருமே சொல்லிட்டு போகலாம். இந்த படத்துக்கு அமோகம் ஸ்டுடியோஸ், ஒயிட் லேம்ப் பிக்சர்ஸ் 2 பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வெளியிட்டிருக்கிறாருங்கிறப்பயே இந்த படத்தோட ஒர்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படத்துக்கு சுபாஷினி கே அவங்க தான் ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு பி மணிவர்மன் இவர் ஒரு நொடிங்கிற படம் இன்னும் படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தில் உண்மையாக இந்த படத்தை ஒரு நொடி மாதிரி இது வேறு ஒரு காலத்தில் ஜென்ம நட்சத்திரம் பேசப்படுற படமாக இருக்கும். சில குறைகள் இருந்தாலும் கேஜி அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர். உண்மையாக சினிமாட்டோகிராஃபரையும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சஞ்சய் மாணிக்கத்தையும் பாராட்டியே ஆகணும். அதுமாதிரி எடிட்டர் குரு சூர்யா கொலன்னு இல்லைங்க. அந்த பாண்டிச்சேரியில் அந்த பழந்த பங்களாவில் தேடுற சீனை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த படம். எடிட்டர் குரு சூர்யாவுக்கு அதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் எஸ்ஜே ராம் அருமையான பழந்த பங்களாவை நம்ம கண் முன்னாடி நிறுத்துறாரு. அதுமாதிரி காஸ்டியூம் டிசைனர் சுபிக்காயே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டென் மாஸ்டர் மிராக்கிள் மைக்கேல் அருமைங்க. மொத்தத்தில் இந்த படம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம பழைய ஜென்ம நட்சத்திரம் மட்டும் இல்லை, துருவ நட்சத்திரத்தையும் சேர்ந்து ஞாபகப்படுத்துது. உண்மையாகவே இந்த படத்துக்கு
ஒரு பாராட்டே சொல்லலாம். பேய் படங்களில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஆனால் சில இடங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரம் உண்மையாக நம்ம ஜென்மம் ஃபுல்லாக நம்ம நெஞ்சில் நிழலாடுன்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.